கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதாவது இப்போ நான் வந்து நம்ம பாஸ்டர் ஐயா வச்சு சில வார்த்தைங்க சொல்ல விரும்புகிறேன். அவர் 1987 நான் நினைக்கிறேன் பாஸ்டர் நான் சந்தித்தேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு பெங்களூரில் ஒரு ஊழியத்துக்கு வரும்போது அவரை நான் சந்தித்தோம். அப்போ ஒரு சபையில் ஒரு வாரம் பிரசங்கம் பண்ணார். நெக்ஸ்ட் வீக்கு அந்த வாரத்தில் அவர் விசிட்டுக்கு வந்தார். பட் அந்த வாரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு யூத் ரிட்ரீட்டு வச்சுருந்தார். அந்த யூத் ரிட்ரீட் எங்கன்னா அந்த 87லலாம் நந்தி ஹில்ஸ், அந்த டைமில் வந்து நந்தி ஹில்ஸ் வந்து ஒரு காடா இது அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு ரிட்ரீட்டு வச்சார். அவர் பேசும்போது அதாவது எப்படின்னா ஒரு எப்படிப்பட்ட ஆள் இருந்தால் கூட சரி, அதாவது நம்ம யூத் ஆகட்டும், சின்ன பையங்க ஆகட்டும், அவர் பேசுகிற விதம், அவர் பேசுகிற காரியங்க பார்க்கும்போது யாரோ எனக்கு புரியல சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர் பேசுவார். அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கவர்ந்தது. அப்போ நான் வந்து எனி டைம் அதாவது பாஸ்டர் அவர் ஐயா நான் வந்து அவர் கூட நான் இருக்க அந்த நாள்லேருந்து, அதுக்கப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்தார். வந்து ஒரு சபையில் ஊழியம் செஞ்சார். அந்த இடத்துல இருக்கும்போது அதாவது அந்த சபை நல்லா வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நல்லா வளர்ந்து அப்போ வந்து நம்ம இருக்கும்போது அந்த சபையில் சில ஒரு 100 பேர் அவ்வளோ அந்த குழந்தை இருந்தது. ஆனால் அவர் வந்து அந்த சபையில் பேசும்போது அவருடைய மிஷினரி பற்றி, அவர் ஊழியம் செஞ்ச சில இடங்க பற்றி, அந்தமன் பற்றி அது பேசும்போது ஜனங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒவ்வொருத்தராக ஆத்மா ஆதாய பற்றி அவர் ரொம்பவே பேசுவார். அப்போ அந்த ஆத்மா ஆதாய பற்றி பேசும்போது ஜனங்க வந்து இப்போ அதாவது தான் அனுபவிச்சத ஒரு ருசியை வந்து இன்னொருத்தருக்கு எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து அப்படியே ஒரு வாரமாக ஒருத்தர் புது புது ஆளுங்க கொண்டு வந்து அந்த சபை நிரம்பி, பெரிய சர்ச்சு ஆனால் நிரம்பி, பால்கனி இது வாசலில் வெளியோ எல்லாம் நின்றுட்டு பிரசங்க கேட்பாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து அப்படி இருக்கும்போது சில ஒரு 2-3 வருஷம் அந்த ஊழியர் செய்யும்போது பிசாசு வந்து அதாவது அவரை இங்கேதுன்னு எப்படியாவது துரத்திடணும்னு சொல்லிட்டு பல காரியங்கள் முயற்சி பண்ணும்போது அப்போது வந்து சில காரியங்கள் அவங்க மேலே அதுவரமாக பல விஷயங்கள் அவர் வந்து சொல்லி என்ன பண்ணாங்க, அவரை இங்கேதுன்னு தொட்டி விடணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். 90ல் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது வந்து எந்த இடத்துலன்னா நம்ம இப்போது இருக்கிற லிங்கராஜபுரத்தில் முன்ன வந்து பெட்ரோல் பேங்க்கு, அது ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து ஒரு கேஸ் ஏஜென்சி இருந்துச்சு அந்த டைமில். அப்போது அங்கே அவர் ஸ்கூட்டரில் போகும்போது, அது மணல் ரோடுனால அவர் என்ன பண்ணார், ஸ்கூட்டரில் போகும்போது ஸ்கிட் ஆகிட்டு விட்டார். விழுந்தவொடனே அந்த ரைட்டு பாதம் வந்து என்ன ஆயிடுச்சு, புஷ்ட் ஆகிட்டு இதாச்சு. அப்போது அங்கே வந்து அந்த ஏஜென்சிக்காரங்க எடுத்து அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. இப்போ நான் அந்த சபை அங்கே ஃபோன் வந்து நான் போகும்போது அந்த சபை ஊழியக்காரர் வந்தார். எங்கடா போகிறேன்னாரு. இல்லை பாஸ்டருக்கு இப்படி ஆயிடுச்சு, நீரா இங்கே நான் நீயாடா போகிறேன்ட்டு இது பண்ணேன். எனக்கு அப்போது அங்கே வேலை செஞ்சேன், ஆனால் வேலை செய்யறதுக்கோ என்னால் முடியல. அப்போது இது பண்ணிவிட்டு அப்போது பாஸ்டர் வந்து எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் போனாங்க. அந்த காலோடு இருக்கும்போது அந்த சபையிலேருந்து அவரை வந்து வெளியே அனுப்பிச்சாங்க. அப்போது வந்து அவர் சபையை விட்டு அவரை அனுப்பிச்சிட்டு பிறகு அப்போ நாங்கள் 3 குடும்பங்க அங்கேருந்து வெளியே வந்த பிறகு அவர் சொன்னார், நான் வந்து சென்னைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களை வந்து அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சபையை காமிச்சார், அங்கே போங்கன்ட்டு. அப்போது நாங்கள் ஒரே வாரத்தை போனோம். எங்களால் அங்கே இவருடைய பிரசங்கங்களை கேட்டு அப்போ அங்கே போய் அந்த பிரசங்கத்தை கேட்க எங்களால் முடியல.
அப்போது ஒரே வாரத்தை போனோம். அப்போது பாஸ்டர் கிட்ட வந்து சொன்னோம், இல்லை எங்களுக்கு அது முடியல, ஆகலை, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் பெங்களூர்லன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் போகிறதுக்கு அவர் எல்லாமே நாங்களே தான் அந்த பேக்கு, அதாவது அவருடைய சாமான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு, அவர் மெட்ரோடோர் கூட நான் பேசி அங்கே இதுன்னு என்ன பண்ணோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்போது பாஸ்டர் என்ன பண்ணார், சொன்னார், ஜெபம் பண்ணலாம், ஆண்டோடைய சித்தம் இந்த பெங்களூரில் இருக்கிறதுக்கு. அப்போ நான் பெங்களூரில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபத்தில் இருந்தார். அப்போ சொன்னார், ஆண்டவர் வந்து பெங்களூர் பட்டணத்தை இருக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், சொன்ன பிறகு அப்போ இருக்கணும்னா அவருக்கு ஒரு அந்த ஸ்தாபனத்தில் அவருக்கு வீடு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு வீடு இருக்கணும்னா இப்போ என்ன வேணும், பணம் வேணும், அட்வான்ஸ் கொடுத்து பணம் வேணும். அப்போ அவருடைய பேங்க்கு இதை பார்த்தாரு. பார்த்துட்டு சொன்னார், என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்க. ஒரு வீடை பார்த்தோம். பார்த்த உடனே என்ன பண்ண, என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்க, இதில் அட்வான்ஸ் கொடுக்க முடியும்னா ஒரு வீடு கிடச்சிச்சின்னா இந்த பணத்தில் நான் அப்போது நம்ம கரண்ட் பள்ளத்தில் வந்து ஒரு வீடு பார்த்தோம், பெரிய வீடு, டபுள் பெட்ரூம், பெரிய ஹால் எல்லாம் இருந்துச்சு. அங்கே போய் நம்ம பார்த்தோம். பாஸ்டர் எல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது ஒரு பெரிய ஹால் இருந்தனால அந்த ஹாலில் நம்ம வந்து சர்ச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்போ வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, போதும் பாஸ்டர் 10,000 ரூபாய் கொடுங்க, அதில் நான் வந்து அட்வான்ஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணார். அப்போது பாஸ்டர் என்ன பண்ண, ஒரு செக் எழுதி கொடுத்து என் கட்டத்தை கொடுத்து என்ன பண்ணார், ஜிபிஓ இங்கே நம்ம விதான் சௌதா கிட்ட அங்கே பேங்க்கில் போயிட்டு அந்த பணத்தை நான் 10,000 ரூபாய் எடுத்துன்னு போயிட்டு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ணோம். பண்ணிட்டு அடுத்த மாதத்துக்கு எப்படி அவருடைய குடும்பம் அவருடைய இது, அப்போ ஜிம் சின்ன பையனாக இருந்தார். பாஸ்டர் அம்மா ஜிம்மு. நானும் வந்து அவங்க வீட்டில் எனி டைம் நான் அவர் கூட தான் இருப்பேன். அப்போ இருக்கும்போது அந்த அங்கே அப்போ சர்ச் ஆரம்பிக்கல, வீடு தான் எடுத்தோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்கள் வந்து பைபிள் ஸ்டடியாக வந்து ஒரு வீட்டில் நம்ம கூட வெளியே வந்து நம்ம 3 பேரில் வந்து ஒரு கன்னடா, ஒரு மலையாளி, ஒரு பெங்காலி குடும்பம். இந்த 3 குடும்பம் தான். கன்னடா குடும்பம் இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் ஒரு பைபிள் ஸ்டடியாக வந்து பாஸ்டர் வாரம் வந்து எடுப்பார். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த வீட்டில் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம 3 ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணோம், ஊழியத்துக்கு ஊழியம் செய்வோம், எல்லாம் பண்ணிவிட்டு ஆத்மாங்க அதுமாதிரி. ஆனால் பாஸ்டர் வந்து நம்மள வந்து எனி டைம் அவர் ஒரு மிஷினியரை இருந்தனால ஜனங்களுடைய அந்த தாகம், அந்த அந்த இது வந்து எப்படின்னா, அவர் உக்காந்தா சரி படுத்தா சரி, எனி டைம் அவருடைய மைண்டில் இருக்க ஆத்மா. எனி டைம் வந்து நம்மளே அப்படி இல்லை, நம்மளே வந்து என்ன பண்ணுவாருன்னா, எப்படி ஜனங்களை போய் சந்திக்கணும், இப்படி போ சாயங்காலம் நாங்கள் வேலையை விட்டு வந்தவொடனே போனவுடனே எங்களை வந்து இங்கே அங்கே போய் இந்த இடத்துல போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இங்கே டிராக்டுங்கோ, நிறைய டிராக்டுங்கோ நானே பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். அவர் எழுதுவார். நிறைய பிரிண்டிங் வந்து நான் வந்து அவருடைய இது வந்து நான் பிரிண்ட் பண்ணிட்டு ஜனங்களுக்கு இது பண்ணுவோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் எப்படின்னா, குடும்பம் வந்து 2வது தான் இருந்தது வழியாக சபை காரியங்கள் தான் எனி டைம் ஜனங்களுடைய கஷ்டப்படுறவங்களோ, இன்னும் வந்து அவரோட பழகுறவங்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு பேசும்போது தான் சபையில் வந்து ரொம்ப கர்ஜிச்சு ஒரு சிங்கத்தை போல பேசுவார். ஆனால் அவர் கூட பழகும் போது ஒரு குடும்பத்திலே ஒருத்தராக தான் அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். நாங்கள் எப்படி எங்கள் அப்பாவுக்கு அம்மா கூட நம்ம பேசுவோம், இல்லை எங்கள் பசங்க கூட நம்ம பேசுவோம், அதே மாதிரி கூட உக்காந்துட்டு அவர் பேசுவார். அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் பிரச்சனையில் இருந்தால், அல்லது அவர் கஷ்டத்தில் இருந்தால், இல்லை அவங்களுடைய பிரச்சனை ஹெவியாக இருந்தால், அவங்க உக்காந்து பாஸ்டர்கிட்ட கவுன்சிலிங் பண்ணும்போது அவர் எப்படின்னா, நாம் அழுவும் போது எங்கள் கூட அவர் அழுவார். நம்ம வந்து அவர் சந்தோஷப்படும் போது அவரும் நம்ம கூட சேர்ந்து சந்தோஷப்படுவார். அதில் எந்த கலங்களும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார், நம்ம கூட
அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம சர்ச்சில் நம்ம அப்படி பேசுகிறாருன்னு சொல்லி ஜனங்க பயப்படுறாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவர் கூட கூட உட்காந்து இருக்கும்போது தான் தெரியும் அவர் எப்படி எப்படி நம்ம கூட பேசுவாருன்னு. ஒரு சாதாரண நம்ம கூட நம்ம ஃபேமிலி எப்படி உட்காருமோ அதே மாதிரி உட்காந்து நம்ம கூட பேசுவார், நம்ம கூட ஒரு உறவாடுவார். நம்முடைய நம்முடைய வேலை ஆகட்டும், நம்முடைய இது ஆகட்டும் எல்லாமே அவர் என்ன கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் தகப்பன் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பெங்களூர் பட்டணத்தில் கொடுத்தாரு. அப்படியே நம்ம அவருடைய இது வரைக்கும் நம்ம 87லேருந்து நினைக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் நான் அவர் கூட இருக்கிறதுக்கு காரணமே மற்ற பாஸ்டருங்கள் நிறைய பாஸ்டருங்கள் நான் பார்த்துக்கிறேன். நிறைய பாஸ்டருங்கள் கூட இது பண்ணிக்கிறேன் இருக்கும்போது. ஆனால் இவருடைய அந்த இது யாருக்கிட்ட நான் பார்த்ததில்லை. ஒரு அன்பு, பாசம் அல்லது ஸ்டிக் பண்ண நேரத்தில் ஸ்டிக்ட்டு, அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எல்லாமே ஒரு ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவர் என்ன எல்லாருக்கும் சொல்லுவார். எந்த கலங்கள் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். அதே நேரத்தில் நம்ம ஆரம்பித்து சண்டேலேருந்து எடுத்து இது வரைக்கும் அவர் பணத்தில் ஆகட்டும், வாழ்க்கையில் ஆகட்டும், எந்த விதமான யாரும் அவருக்கு குறை சொல்லாத விதத்தில் அவர் இருந்தார். வாரத்தில் அக்கௌண்ட்டு வாரத்தில் காணிக்க எவ்வளோன்னு சொல்லிட்டு நோட் புக்கில் நான் நினைக்கி இப்போ கூட அவர்கிட்ட அந்த நோட்டுங்கள் இருக்கும். வாரத்தில் எவ்வளோ காணிக்க வந்துச்சு, எப்படி அந்த அந்த மாதத்தில் வந்த காணிக்கை இது எல்லாம் சேர்த்து அவர் பண்ணார். அவருக்கு தனக்கு எடுத்துக்கல. அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஊழியத்துக்கு தான் கொடுத்தாரு. அடுத்த மாதத்துக்கு அவர் எப்படி அவருடைய குடும்பம் நடக்கணும்ட்டு ஆண்டவர் மேலே அவர் பாரத்தை போட்டார். ஆனால் அந்த மாதம் காணிக்க கூட என்ன பண்ணார், ஒரு ஊழியத்துக்கு அவர் என்ன பண்ணார், கொடுத்தாரு. அதெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது அவருடைய வாழ்க்கை மிஷினரியாக இருந்த வாழ்க்கையாகட்டும், இப்போது அவர் இவ்வளோ வருஷமாக நான் கிட்ட 40 வருஷமாக அவரை நான் கூடவே ஜர்னி பண்ணிருக்கிறோம். இப்போ கூட அவர் எப்படி நடக்கிறாருன்ட்டு ஒரு பணத்தில் ஆகட்டும், எதில் ஆகட்டும், யாருமே இந்த ₹1 இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ₹2க்கு எதனா கடையில் வாங்கிட்டு வந்தால் கூட என்ன பண்ணுவார், ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஸ்டாம்ப் போட்டு எடுத்துனுவா அனுவார். அப்படி ஒரு ரூபா கூட அவர் கணக்கு வைக்கும். சப்போஸ் அந்த மாதம் ஒரு ₹10 கம்மியாயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணுவார், அவர் பாக்கெட்லேருந்து அதில் போட்டு அவர் நிறைவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார், சபை அக்கௌண்ட்டை முடிச்சிடுவார். அப்படிப்பட்ட ஒரு அவர் தேவ மனுஷனாக இருக்கிறாரு. ஏன்னா அதனால தான் ஆண்டவர் இப்போது இது வரைக்கும் நம்ம அப்போலேருந்து பார்த்து இது வரைக்கும் உண்மை உள்ளவருக்கு தேவன் அநேகத்தில் அதிகாரி ஆக்குவாருன்ட்டு இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் அந்த விஷயத்த. என்னென்னா அநேகத்தில் உண்மை உள்ளவராக இருந்தனால இன்னைக்கு பெரிய நிறைய சர்ச்சுங்கோ சபை நம்ம இந்த சர்ச்சு எல்லாமே அவர் ஆண்டவர் அவரை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் ஏசிக்கும் போது அவ்வளோதான், அவர் உக்காரும் போது அவ்வளோதான். எனி டைம் அவருடைய நினைவுகள் இல்லைன்னா ஆண்டவருக்காக என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இப்படி செஞ்சால் எப்படி, அப்படி செஞ்சால் எப்படி, என்ன பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினே இருப்பார். அவர் குடும்பத்துக்கு நேரம் கொடுக்குறாரோ இல்லையோ, ஆனால் ஊழிய காரியங்கள் எல்லாம் அவருடைய நேரம் எனி டைம் நைட்டு 1 மணி 2 மணி 3 மணி எனி டைம் ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசுவார். அது மட்டும் இல்லை, அவருக்கு பட்ட துரோகங்க, அதாவது பின்னால் நிறைய ஊழியக்காரங்க ஆகட்டும், விசுவாசிகள் ஊழியக்காரங்களை ஒரு மாதிரி பேசி அவரை ரொம்ப இது பண்ணுவார். ஆனால் அதே ஊழியக்காரர் எனக்கு தெரியும், அதே ஊழியக்காரர் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட ஒரு 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 ஃப்ரெண்டாக, அதாவது அவர் முகத்தில் எந்த விதமான அவரை பற்றி இது இல்லாமல் அவ்வளோ நல்லா பேசுவார். நானே சில நேரத்தில் கேட்டிருக்கேன், ஏன் ஃபஸ்ட்டு அவங்க இந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்ணாங்க, இப்படி பேசுனாங்களே, அவங்ககிட்ட இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு நானே கேட்டுக்கிறேன். ஏன்னா அது ஊழியத்துடைய, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணத்தை நாங்கள் அவரோட இடத்துல பார்த்தோம். அப்போ தான் நம்ம யாரோ பார்த்ததில்லை, ஆனால் ஆண்டோடைய குணாதிசயங்களே பைபிளில் இருக்கிறப்படாமல் அவருடைய குணாதிசயங்களை நம்ம என்ன பண்ணோம், அவர்கிட்ட நாங்கள் பார்த்து அது இது வரைக்கும்
எங்கள் வாழ்க்கையில் வந்து இதுவரைக்கும் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாங்கள் வளர்கிறதுக்கு பல பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வியாதி பல காரியங்கள் வந்தால் கூட இதுவரைக்கும் ஆண்டுக்குள்ளே நாங்கள் நிலை நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய பாஸ்டர் ஐயா அவங்க. நான் இன்னைக்கு நான் அவர் வீட்டில் ஒரு புள்ளியாக தான் இருந்தேன். இதுவரைக்கும் நான் என்னோட அப்பா என்னுடைய அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவரை நம்மளை நடத்தின விதங்கள் நாங்கள் இப்போ கூட நினச்சி பார்த்தா இப்போ நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் வந்து நம்மளை வந்து இதுவரைக்கும் இப்போ கூட அவர் வந்து நம்மளை வந்து ஒரு எனி டைம் அவருடைய ஜெபத்தில் ஆகட்டும், அவருடைய நினைக்கும் போது ஆகட்டும், நம்மளை நினச்சி அவர் ஒரு நிமிஷமாவது நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இது பண்ணுவார். துரோகம் பண்ணவங்களுக்கும் ஜெபம் பண்ணுவார், நல்லவங்களுக்கோ. அது அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு ஆண்டவர் வந்து கட்டி பிடிச்சி அவங்களுக்கு முத்த கொடுத்தாரு. ஆனால் அதே கேரக்டர் வந்து இவர்கிட்ட நாங்கள் பார்க்கும்போது ஓஹோ, ஆண்டவர் வந்து எப்படி இருந்தாரோ அதே குணாதிசயங்களோடு இவர் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை சபையில் அவர் இருக்கிறாரு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நாங்கள் வந்து நினைக்குவோம். ஆனால் ஒரு சில நேரத்தை பாஸ்டர் வந்து நம்ம கரண்ட் பள்ளத்தில் சர்ச் ஆரம்பித்த சில நாட்களிலே வந்து அதாவது அவர் விட்டு வந்த சபை அந்த சாபத்திலேருந்து ரவுடிங்க அமைச்சிட்டு பல தொல்லைங்க கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இவரை பெங்களூர் பட்டணத்தில் இருக்கணும், பெங்களூர் பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை இருக்கணும், அநேக ஜனங்களுக்கு உபயோகமாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவரும் இந்த பெங்களூர் பட்டணத்தில் அவரை வச்சிருக்கனால இது வரைக்கும் அவர் வந்து எந்த விதமான சோதனைங்க வேதனைங்க இன்னொருத்தர் இருந்தால் இந்த ஊழியத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் இந்த பெங்களூர் பட்டணத்தை ஆண்டவர் அவருடைய நிலையத்தை வச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பெங்களூர் பட்டணம் நிலையத்திலிருந்து ஆண்டவருக்காக சவாலான ஊழியங்களை செஞ்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் அதாவது அவர் நல்ல மெய்ப்பனை, நல்ல ஒரு ஊழியக்காரை, நல்ல ஒரு போதகரை எங்களுக்கு கொடுத்துருக்கனால அவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவராக இருக்கிறோம். அதே மட்டுமல்ல ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை இன்னும் வந்து அவருடைய ஆயுசு நாட்கள் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து அவரை நல்லா உபயோகப்படுத்தணும், அவரை வந்து அநேக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அநேக ஊழியர்கள் நிறைய ஊழியக்காரங்களை அவரை வந்து உருவாக்கியிருக்காரு. அவர்கிட்ட வந்து பைபிள் ஸ்டடியில் வந்து கற்று இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா ஆண்டவர் வந்து எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை ஊழியக்காரரை உபயோகப்படுத்துகிறாருன்னு பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு அதாவது சில வந்து ஆண்டவர் சில கஷ்டங்கள் வரும்போது என்னடா ஆண்டவர்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்ட்டு இவர் மூலமாக நம்ம வந்து அவருடைய வாழ்க்கை மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம நேரடியாக பார்த்து அவரோட நம்ம நேரடியாக பேசலாம். அவர் ஜெபத்தில் நாங்கள் பேசுகிறோம், பைபிள் வாசிக்கும் போது அவரை நம்மளோட பேசுகிறாரு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையை வந்து ஒரு பைபிளாக அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரு. அதை நம்ம பின்பற்றும் போது ஆண்டவர் வந்து நம்ம ஒரு ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. நாங்கள் இருந்த வாழ்க்கையை வந்து ஒரு எவ்வளோ இப்படி இருந்தோன்ட்டு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா பாஸ்டர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து மறு மாதம் ஊழியத்துக்கு கீழே கூட அவர் ஜெபம் பண்ணாரா. பின்னால் தான் அவர் சொன்னார், அதை தேவை சந்திக்கப்பட்ட பிறகு தான் எங்ககிட்ட ஷேர் பண்ணார். அடுத்த மாதம் வாடிக்கை கொடுக்கறதுக்கோ அவர்கிட்ட எந்த பணமும் இல்லை. ஏன்னா மாதம் ஊழியத்திலேருந்து வந்த சில காணிக்கை நம்ம 3 குடும்பம் எவ்வளோ கொடுத்துட முடியும், கொஞ்சம் தான். அது வந்து என்ன பண்ண இன்னொரு ஊழியத்துக்கு கொடுத்துட்டாரு. அடுத்த மாதம் வாடிக்கைக்கு என்ன பண்ணணும் தெரில. ஆண்டுகிட்ட அவர் ஜெபம் பண்ணாரா, ஆண்டோட இந்த ஊழியை நீர் கொடுத்துருக்கிறதுனால நீர் வந்து இந்த தேவை இந்த அடுத்த மாதம் வாடிக்கைக்கு எந்த டிலே இல்லாமல் நான் வாடிக்கை கொடுக்கணும். நீர் என்னை இந்த பெங்களூர் பட்டணத்தில் நடத்துறீர்னா எனக்கு அந்த அற்புதத்தை செய்யணும்னு சொன்னார். அது அப்புறம் பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணார், அவருடைய ஒரு செக்கு அவருக்கு வருது. கரெக்டாக என்னென்னா அந்த வாடகை கொடுக்குற அவ்வளோ கரெக்டாக அவருக்கு ஒரு செக் வருது. அதுவும் எப்போ ஒரு நாளும் டிலே இல்லாமல் ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து
அவர் சேர்ந்தார். இது வந்து எங்ககிட்ட அவர் எல்லாமே அப்போ அந்த டைமில் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவார். அப்போ ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார், பாரு ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செய்கிறாருன்னா, ஆண்டவர் இந்த பெங்களூர் பட்டத்தில் இந்த ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாரு. அதனால கரெக்டான நேரத்தில் கரெக்டான எவ்வளோ தொகையை வாடகை கொடுக்கணும் அந்த தொகையை ஆண்டவர் நாங்கள் கரெக்டாக அமுச்சு வச்சுக்காரு பாருன்னு சொல்லிட்டு அவர் சாட்சியாக நம்மக்கிட்ட எல்லாம் சொல்வார். இதை ஷேர் பண்ணுறதில்ல, நம்ம கூட வந்து ஊழியத்தை ஷேர் பண்ணுறதில்ல, சொந்த வாழ்க்கையில் ஷேர் பண்ணுறதில்ல, எல்லாத்துலேயும் வந்து அவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். அதெல்லாம் நம்ம வந்து இப்போ கூட நம்ம நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம். இந்த 50வது வருஷம் வந்து அவர் ஊழியத்தில் நிறைவேறாருன்னா அவர் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் சந்தித்தார். அது வந்து 40 வருஷமாக நான் வந்து கூட நின்றுட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம். இதெல்லாம் வந்து அவருடைய பலத்தினால அல்ல, அவருடைய சொந்த முயற்சினாலே அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலோ அவருடைய பலத்தினாலே அவர் செய்கிறாருன்ட்டு நல்லா நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவரை இன்னும் ஆயுசு நாட்களை தந்து இன்னும் ஊழியத்திலும் ஆகட்டும், பழைய ஊழியத்தில் ஜனங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதமாக ஆண்டு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆண்டு கட்டி ஜெபம் பண்ணுறேன்.